ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நாம வீடியோவுல எல்லா மாணவர்களுக்கும் பிடித்த விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். அதே மாதிரி எல்லா பெற்றோர்களும் மாத்திக்க வேண்டிய விஷயமும் கூட. சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு அழகிய கிராமத்தில் கதிர் என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவன் படிப்பில் சற்று பின்தங்கியிருந்தான். ஆனால் அவனுடைய பக்கத்து வீட்டு சிறுவனான ரவி படிப்பில் கெட்டிக்காரன், மிகவும் நன்றாக படிப்பான். வகுப்பில் அவன்தான் முதல் மாணவன். கதிரின் அப்பா எப்போதுமே அவனை திட்டிக் கொண்டே இருப்பாரு. பக்கத்து வீட்டு ரவி நன்றாக படிக்கிறான், வகுப்பில் முதல் மாணவனாக இருக்கிறான், ஆனால் நீ சரியாக படிப்பதில்லை. அப்பா அடிக்கடி திட்டுவது கதிரின் மனதை பாதித்தது. அவன் மிகவும் வருத்தப்பட்டான். அது இன்னும் அவனை பலவீனமான மாற்றியது. அதனால் அவனின் கவனம் சிதறிப் போனது. அவனால் இன்னும் சரியாக படிக்க முடியாமல் போனது. ஒரு நாள் பள்ளியில் அரையாண்டு தேர்வு நடத்தப்பட்டது. வழக்கம் போல ரவி ரொம்ப நல்ல முறையில் தேர்வு எழுதினான். ஆனால் கதிர் வழக்கத்திற்கு மாறாக முன்பு எழுதியதை விட சுமாராகவே தேர்வு எழுதினான். தேர்வு முடிவுகள் வெளியாகின. வழக்கம் போல ரவி முதல் மதிப்பெண் எடுத்தான். ஆனால் கதிர் வழக்கத்தை விட குறைவான மதிப்பெண் எடுத்தான். ரவியின் அப்பா கதிரின் அப்பாவை பார்த்து சொன்னார், என் மகன் மீண்டும் முதல் மதிப்பெண் எடுத்து இருக்கிறான். எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்றார். உங்கள் மகன் எவ்வளவு மதிப்பெண் எடுத்தான் என்று கேட்டு சிரித்தார். அவர் எதுவும் பேசாமல் வருத்தமாக சென்று விட்டார். ரவியின் அப்பா மிகவும் சந்தோஷப்பட்டார். அவனுக்கு பிடித்த பரிசை வாங்கி கொடுத்தார். அவனுக்கு பிடித்த இடங்களுக்கு சுற்றுலா அழைத்து சென்று மகிழ்ச்சி அடைந்தார். அங்கு நடந்ததையெல்லாம் பார்த்த கதிரின் அப்பாவுக்கு கோபம் வந்தது. நம் மகன் சரியாக படிக்க மாட்டேங்கிறானே என்று. கதிர் மதிப்பெண் குறைவாக எடுத்ததை நினைத்து பயந்து கொண்டே வீட்டுக்கு தாமதமாக வந்தான். கதிர் வீட்டுக்கு வந்ததும் அவனை பார்த்து, இந்த முறை நீ எவ்வளவு மதிப்பெண் எடுத்தாய் என்று அதட்டியபடி கேட்டார். அதற்கு கதிர் பயந்தபடி மதிப்பெண் சீட்டை காட்டினான். கதிரின் அப்பாவுக்கு இன்னும் கோபம் அதிகமானது. இது என்னது? வழக்கத்தை விட மதிப்பெண் குறைவாக உள்ளது என்று கதிரை போட்டு பயங்கரமாக அடித்து விட்டார். கதிரின் மனம் சுக்கு நூறாக உடைந்து விட்டது. கதிர் மிகவும் வருத்தப்பட்டு அருகிலுள்ள பூங்காவில் உட்கார்ந்து இருந்தான். ஆனால் அவனுக்கு வேறு ஒரு திறமை இருந்தது. இயற்கையின் மீது மிகுந்த ஆர்வம். அவன் நன்றாக ஓவியம் வரைவான். அவனுடைய மனக்கஷ்டம் போக இயற்கையோடு இணைந்து ஒரு அருமையான ஓவியம் வரைந்து கொண்டிருந்தான். ஒரு நாள் பள்ளி ஆண்டு விழாவில் ஓவியப் போட்டி நடைபெற்றது. அனைத்து மாணவர்களும் நல்ல ஓவியங்களை வரைந்தனர். ரவியின் ஓவியமும் சிறப்பாக இருந்தது. இருந்த போதிலும் கதிரின் ஓவியம்தான் மிகவும் சிறப்பானதாக இருந்தது. அவனுடைய ஓவியம்தான் பள்ளியிலேயே முதல் பரிசு வென்றது. மேடையில் கதிர் முதல் பரிசு வாங்கினான். எல்லோரும் கைத்தட்டி அவனை மகிழ்ச்சிப்படுத்தினார். அதை பார்த்த கதிரின் அப்பா மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். பின்பு அவர் வருத்தப்பட்டு கண்ணீர் வடித்தார். நம் பிள்ளையை புரிந்து கொள்ளவில்லையே, அவனுக்குள் என்ன திறமை இருக்கிறது என்று சற்றும் நான் யோசிக்கவில்லையே என்று வருத்தப்பட்டார். கதிர் பரிசை வாங்கி வந்து தன் அப்பாவிடம் ஒப்படைத்தான். அதை மகிழ்ச்சியுடன் பெற்றுக்கொண்டார். என்னை மன்னித்து விடு கதிர், நான் உனக்குள் இருக்கும் திறமையை பார்க்கவில்லை. சரி, நான் இனிமேல் உன்னை யாருடனும் ஒப்பிட மாட்டேன். நீ உன்னுடைய திறமையை இன்னும் அதிகமாக வளர்த்துக்கொள் என்று ஊக்கப்படுத்தினார். கதிர் நல்ல ஒரு பெரிய ஓவியராக வரவேண்டும் என்று வாழ்த்தி ஒரு கேமராவையும் பரிசளித்தார். பின்பு அவனுடன் இணைந்து அவனுடைய திறமையை வளர்க்க உதவினார். பின்பு கதிர் மற்றும் ரவி இருவரும் அவர்களின் படிப்பை நல்ல முறையில் முடித்தனர். ரவி நன்கு படித்து ஒரு பெரிய நல்ல வேலைக்கு சென்று நன்கு சம்பாதித்தான். ஆனால் யாரும் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு கதிர் ஒரு நல்ல ஓவியராகவும் புகைப்பட கலைஞராகவும் வளர்ந்து நின்றான். ஓகே குட்டீஸ், இன்னைக்கு வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். சரி பெற்றோர்களே, உங்க பிள்ளைங்கள மத்த பிள்ளைங்களோட கம்பேர் பண்ணாதீங்க. உங்க பிள்ளைகளுக்கும் தனி திறமை இருக்கும். அது என்னன்னு கண்டுபிடிச்சு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அவங்களும் வாழ்க்கையில ரொம்ப பெரிய ஆளா வருவாங்க. இனிமே கம்பேர் பண்ணாதீங்க. சரி குட்டீஸ், அப்போ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.